பாரதி. அவன் ஒரு பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்த நாட்டை எதிர்க்கும் கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன். பாரதி தமிழால் தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு பாடியிருக்கிறாரு எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு தெரியாத பாரதிய, பாரதிதாசன் படிக்காத பாரதிய இந்த ஈர வெங்காயம் ஈவேரா படிச்சுட்டாரா? அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சா பாரதி பெரிய சனாதனின்னு? என்ன தெரியும் பாரதியை பற்றி? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு பாடினான் பாரதி. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு முன்னாடியே செந்தமிழ் நாடுன்னு சொல்லிட்டாயா? அப்படி சொன்னவன் உனக்கு பார்ப்பான், அப்படி சொன்னவன் உனக்கு சனாதனி. இந்த ஈர வெங்காயம் ஈவேரா என்ன சொன்னுச்சு? செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே வெங்காயம் பாயுது காதினிலேன்னார். சனியனான தமிழ் மொழின்னு சொன்னாரா இல்லையா? சனியனான தமிழ் மொழி, தாய்மொழி நாய்மொழி, இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என் தாய்மொழியை பற்றி? தமிழ் மொழிக்கு என்ன பெருமை இருக்குது? உலக அரங்கில் தமிழ் மொழி முன்னிலை வைத்திட முடியுமா? தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருங்க. தமிழ் காட்டுமிராண்டி மொழியாம். என்ன பெருமை இருக்கா தமிழ் மொழிக்கு? தமிழ் மொழியே பெருமை வாய்ந்த மொழிதான் ஐயா. உலகத்துல இருக்கவன் எல்லாம் அவன் தாய்மொழியில பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப என் மொழி தகுதி வாய்ந்த மொழி இல்லையா? என்ன தெரியும் தமிழ் மொழியை பற்றி இவர்களுக்கு? தமிழ் மொழி தகுதி வாய்ந்த மொழியா இருந்ததுனாலதான் தமிழ் மொழியை வச்சு ஏச்சு பொழைச்சு 100கணக்கான கோடி சம்பாதிச்சிருக்காரு இந்த ஈர வெங்காயம் ஈவேரா. உண்டா இல்லையா? 80 ஆண்டு காலமா தமிழ் மொழியை வச்சுதானே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள். என்ன தெரியும் உனக்கு தமிழ் மொழியை பற்றி?